இந்த நாளில் நம்ம சிந்தித்த ஜெபித்த அதே வார்த்தை தான் நமக்கு அபிஷேகம். கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் என்ன செய்யுங்க, எல்லாரும் நம்ம பலப்படக்கூடிய அபிஷேகத்தை இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்திருந்தோம் தெரியுமா, உலக பிரகாரமான சில சூழ்நிலையில் பலவீனப்பட்டு போயிடும். ஆனால் கிருபை நமக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படும் அபிஷேகம் நம்ம கூட என்ன செய்யும், வரும். அந்த அபிஷேகம் வந்துருச்சுன்னா நமக்கு இருக்கிற பலவீனத்தெல்லாம் என்ன செஞ்சிடும், அது நீக்கி போட்டுரும். அல்லேலூயா. இதே பவுலை தான் நம்ம தியானிக்க போகிறோம். அந்த பவுல் சொல்வார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. ஏன்னா அவர் கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படக்கூடிய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறதுனால தான் அந்த வசனத்தை அவரால் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அவர் அவ்வளவு பலவீனப்பட்டார், அவ்வளவு வேதனைப்பட்டார், அவ்வளவு அடிக்கப்பட்டார், துன்புறுத்தப்பட்டார், கொன்று தூக்கி எரிஞ்ச மாதிரிலாம் எரிஞ்சு போட்டாங்க, சிறையில் அடைக்கப்பட்டார், எல்லாம் செஞ்சார். ஆனாலும் அவர் இந்த கிருபையில் பலப்பட்டிருக்கிற அபிஷேகம் இருந்ததுனால எல்லாவற்றையும் மேற்கொண்டு வர அவர் உதவி செஞ்சார் ஆண்டவர். அதனால தான் கடைசியில் அவர் சொல்வார், நான் என்ன செஞ்சேன், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் எனக்கு என்ன வச்சிருக்குது, நீதியின் கிரீடம் எனக்கு வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. அது அந்த நாளில் உங்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்வார், தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு சொல்கிறார். இந்த பவுலை பற்றி தான் இந்த கிருபையில் பலப்படக்கூடிய பவுல், அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிற பவுலுடைய வாழ்க்கையில் என்ன இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம சிந்திக்க போகிறோம். அதே அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், 9 அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் தான், 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். அவன் நடுங்கி, எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாம், எடுத்துக்காங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். அவர் கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படக்கூடிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு முதல்ல அவர்கிட்ட காணப்பட்ட காரணம் என்ன காரியம், ஆண்டவரே என்ன செய்ய சித்தம், உம் சித்தத்தை நான் செய்யணும்.